ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் மைக் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது இப்படி மைக் வந்து ஒர்க் ஆகாதனால உங்களோட வந்து ஒரு இன்கமிங் கால் இல்லாட்டி ஒரு அவுட் கோயிங் கால் பண்ணுறப்ப வந்து நீங்கள் பேசுகிறது வந்து மற்ற பக்கம் உள்ளவருக்கு வந்து கேட்க மாட்டேங்குது. இல்லாட்டி நீங்கள் ஏதாவது வாட்ஸ்அப் இந்த மாதிரியான ஆப்ஸை யூஸ் பண்ணி யாருக்காவது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறீங்க, அப்பயுமே வந்து உங்களுடைய வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி மைக் சம்மந்தமாக ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இல்லாட்டி உங்கள் மொபைலில் மைக் வந்து ஒர்க் ஆகாத இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் ஆண்ட்ராய்டு மொபைலில் மைக் ஒர்க் ஆகாத இஷ்யூ நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நீ கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான மோட்டிவேட்டாக இருக்கும். உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் மைக் வந்து ஒர்க் ஆகுதுல்ல, அதாவது வந்து நீங்கள் கால் பேசுகிறீங்க, அந்த டைம் வந்து மைக் ஒர்க் ஆகலை, இல்லாட்டி வந்து ஏதாவது ஆப்ஸில் வந்து மைக் ஒர்க் ஆகலை. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம வந்து இதை செக் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் வந்து டிஃபால்ட்டாகவே வந்து வாய்ஸ் ரெக்கார்டர் ஆப் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி அந்த ஆப் வந்து உங்கள் மொபைலில் இல்லாட்டி நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி அதுலேயுமே வந்து சர்ச் பாரில் வாய்ஸ் ரெக்கார்டர் அப்படின்றத வந்து கொடுத்து சர்ச் பண்ணி ஏதாவது வாய்ஸ் ரெக்கார்டர் ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஆப்பையுமே ஒரு ஓப்பன் பண்ணி ஏதாவது வாய்ஸ் ஒன்று ரெக்கார்ட் பண்ணி அந்த வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகுதா அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணி செக் பண்ணி அதாவது ப்ளே பண்ணி செக் பண்ணி பாருங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்றத. ஏன்னா இப்படி செய்கிறதன் மூலமாக நம்ம மொபைலில் சில ஆப்ஸில் தான் மைக் வந்து ஒர்க் ஆகுது இல்லையா, இல்லை நம்ம மொபைல்லையே மைக் ஒர்க் ஆகுது இல்லையா அப்படின்றத ஒரு செக் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் வந்து மைக் இருக்க இடத்துல வந்து ஏதாவது தூசி வந்து படிஞ்சிருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். இல்லாட்டி சம்டைம்ஸ் வந்து தூசி கூட வந்து அந்த மைக் வந்து அடப்பட்டு இருக்குமா இருந்தாலுமே மைக் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, ரொம்பவுமே கவனமாக உங்களுடைய மொபைலில் மைக் வந்திருக்க இடத்த வந்து ஒரு நல்லாவே க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிட்டுமே வந்து நீங்கள் மைக் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் க்ளீன் பண்ணுறனால கூட வந்து மைக் ஒர்க் ஆகாத இஷ்யூவை நமக்கு சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் பாருங்கள் சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து கொடுத்துட்டு உங்கள் மொபைலுக்கு ஏதாவது லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத ஒரு செக் பண்ணி பாருங்கள். அப்படி சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் அப்படின்றத கொடுத்து அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம மொபைல் வந்து அப்டேட் பண்ணாமல் நம்ம பழைய வெர்ஷன்லேயே வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் வந்துமே அப்டேட் பண்ணாமல் யூஸ் பண்ணும் போதுமே இந்த மாதிரி நம்ம மொபைல் இஷ்யூஸ் வர்றது வந்து சாதாரணமான விஷயமா இருக்கலாம். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகினப்புறமாவுமே வந்து மைக் ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து நம்ம மொபைல்லேயும் ஏதாவது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனால் வந்து மைக் வந்து ஒர்க் ஆகாட்டி இப்படி ரீஸ்டார்ட் பண்ணுறப்ப கூட வந்து ஒட்டுவாகவே அந்த இஷ்யூ சால்வ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிட்டுமே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டெப்ஸ் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலை ஒரு நல்ல சர்வீஸ் சென்டரில் கொடுத்து ஒருக்க நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சம்டைம்ஸ் வந்து ஹார்ட்வேர் சைடு ஏதாவது இஷ்யூ இருந்தாலுமே வந்து நம்மளால் வந்து அதை சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு நல்ல சர்வீஸ் சென்டரில் கொடுத்து அவங்கள்ட்டையுமே கேட்டு ரிப்பேர் பண்ணியுமே நீங்கள் மைக் ஒர்க் ஆகாத இஷ்யூவை சால்வ் பண்ணி கொள்ளலாம். ஸோ லாஸ்ட் ஸ்டெப்பாக அதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.